Welcome to the class student. Now today we will see the lesson geography. In the last class we have seen civics third lesson and the continuation of that social next is geography first lesson. Lithosphere endogenetic process. Lithosphere means land surface, land spheres. So in this lesson we see about the lithosphere, the pathway. The Earth is a unique planet of the solar family. The Earth is composed of four spheres, namely lithosphere, atmosphere, hydrosphere, and biosphere. Earth is a unique planet, is a one planet which has living things, living beings on the Earth, and four spheres, four divisions of the Earth are found in the Earth's surface. So it is a unique planet. The hydrosphere and the biosphere. Then this lesson focuses on the internal process of the earth. In this lesson we see about the lithosphere அப்படின் lesson உடைய endogenetic process அப்படின்னு சொல்றேன். Endogenetic process means the event that may be happen inside the surface of the earth. In this lesson the sequence of the lesson generally follows the spheres of the earth in a comprehensive manner. Have you ever wondered what our earth is made up of? Our earth is made up of எதால மேட் பண்ணியிருக்கு நம்ம பார்த்துருக்கோமா? ஏதாவது எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸில் சாயில் பார்த்துருப்போம், மவுண்டெயின்ஸ் பார்த்துருப்போம், ஹில்ஸு, ரிவர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆர் வாட் லைஸ் அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இப்போ அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? நோ, வி ஹாவ் நாட் சீன். ஸோ in this lesson we have seen about the endogenetic process inside the earth surface, beneath the earth surface. இப்போ நம்ம டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கோம், அந்த அண்டர் த எர்த்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா? நோ. த எர்த் கேன் ஃபிசிக்கலி பி டிஸ்கிரைப்ட் அஸ் த பால் ஆஃப் ராக். பால் அப்படின்னா பால் ரவுண்டாக இருக்கா பால் அப்படின்றது. இப்போ எர்த் என்ன ஃபிசிக்கல் டிவிஷனில் ராக், தட் இஸ் கவர்ட் வித் ராக்னா லேண்ட், லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்ட்லி கவர்டு பை வாட்டர், தட் இஸ் த ஹைட்ரோஸ்பியர். அண்ட் wrapped in an envelope of air. wrapped in an envelope of air அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொன்னால் லெட்டர் என்ன பண்ணுவோம், ஒரு என்வலப் கவர்க்குள்ளே போட்டு அனுப்புகிற மாதிரி. இப்போ லேண்டும் வாட்டரையும் கவர் பண்ணியிருக்கிற அந்த லேயர் தான் என்னது, அட்மாஸ்பியர். டு தீஸ் த்ரீ ஃபிசிக்கல் ஜோன்ஸ் இட் இஸ் கன்வீனியன்ட் டு ஆட். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த த்ரீ ஜோன்ஸ்க்கும் ஆட் பண்ண என்னது, பயோஸ்பியர். இது மூணும் இருந்தால் தான் லிவிங் திங்ஸ் வந்து சர்வைவ் ஆகும். ஸோ டு தீஸ் த்ரீ ஃபிசிக்கல் ஜோன் இட் இஸ் கன்வீனியன்ட் டு ஆட் த பயாலஜிக்கல் ஜோன் which includes all living organisms, that is the biosphere, said by Arthur Holmes. Next, the spheres of the earth, the divisions of the earth. Earth's surface is a vast area of 510 million square kilometer. இப்போ earth வந்து எவ்வளோ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு? 510 million square kilometer. The four spheres of the earth interact. இந்த ஃபோர் ஸ்பியர்ஸ் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். இந்த மூணு இன்ட்ராக்ட் ஆகி எவ்வளோ என்ன ஆயிருக்கு, 510 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் கவர் ஆயிருக்கு. ஏபயோட்டிக் ஸ்பியர்ஸ் ஆர் லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். ஏபயோட்டிக் ஸ்பியர்னா நான் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இப்போ லேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், சாண்டு, சாயில், ராக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அட்மாஸ்பியர் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஏர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, லிவிங் ஆர்கனிசம் எதுவும் இல்லை. இப்போ வாட்டர் அப்படின்னாலும் வாட்டர் நம்ம நான் லிவிங் திங்ஸாக தான் பார்ப்போம். அதில் உள்ள இருக்கிற இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லிவிங் பீயிங்ஸ் இருக்கிறது தான் என்ன ஸ்பியர், பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாவா? அப்போ இது லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் இஸ் ஏ பயோட்டிக் ஸ்பியர், நான் லிவிங் திங்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு பயோட்டிக் ஸ்பியர் இஸ் அ பயோஸ்பியர். பயோட்டிக்னா லிவிங் ஆர்கனிசம் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. Together, these spheres constitute the planet Earth. The topic lithosphere has been bifurcated for the sake of convenience. நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், லித்தோஸ்பியரை டிவைட் பண்ணியிருக்கோம். எப்படி? டூ டிவிஷன்ஸாக, எண்டோஜெனட்டிக் ப்ராசஸும் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸும். எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் என்ன நடக்குது அப்படின்றது தான் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ்னா எக்ஸ்டர்னல், வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? endogenetic process. This lesson deals with the endogenetic process in detail.
The next lesson will deal with exogenetic process. இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் பார்த்தீங்கன்னா என்னது லித்தோஸ்பியர் அப்படின்றது the spheres of the earth அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் வாட்டர், நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர் ஏர், பயோஸ்பியர், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது பயோஸ்பியர் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பீடோஸ்பியர். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லித்தோஸ்பியர் மேட் அப் ஆஃப் சாயில் அண்ட் டர்ட். சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது என்னது சாயில் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் பீடோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் இட் எக்ஸிஸ்ட் அஸ் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் த லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். இது ஃபோரும் மீட் ஆகிற இந்த 4 ஸ்பியர்ஸும் மீட் ஆகிற பிளேஸில் ஃபார்ம் ஆகிறது தான் என்னது அந்த பீடோஸ்பியர். lithosphere is the solid outer part of the earth. solid outer part of the earth. நம்ம மேலே பார்க்குறோமா நம்ம லேண்ட் சர்ஃபேஸ் காண்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் நம்ம சாயிலு லேண்டு ராக்ஸ்லாம் பார்க்குறோம். அட்மாஸ்பியர் இஸ் த தின் லேயர் ஆஃப் கேஸஸ் தட் சரௌண்ட்ஸ் த எர்த். ஏரில் இருக்கிறது தான் என்னது இந்த அட்மாஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொன்னால் வாட்டர், அதாவது லேக்கு, சி, ஓஷன், பாண்ட்ஸ், என்னென்ன வாட்டர் பாடிஸ் இருக்கோ இதெல்லாம் ஹைட்ரோஸ்பியர். Hydrosphere is the watery part of the earth's surface including oceans, rivers, lakes and water vapor. The biosphere is a layer of the earth where life exists. Life இருக்கிற இடம் தான் என்னது இந்த பயோஸ்பியர். Next surface of the structure of the earth. Structure of the earth அப்படின்னு சொன்னால் அந்த earth surface எப்படி இருக்குது. The outer surface and the inner core of the earth are totally different in their nature and structure. இப்போ அவுட்டர் சர்ஃபேஸும் உள்ள இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் இருக்கிறதும் என்னது நேச்சராக இட் மே பி டிஃபர். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ், நேம்லி த crust, the mantle and the core. Structure of the earth surface. Structure of the earth